ஏன் முத்திரை போட்டார்? ஐந்தாவது, ஏன் முத்திரை போட்டு பாதுகாக்கணும்? இந்த காரணத்தை வைத்தும் நம்முடைய அந்த புது சிருஷ்டியை செல்லா காசா மாற்றிவிடக்கூடாது என்பதற்காக. இந்த இப்போ மாற்றினாங்கல்ல, 500 ரூபா செல்லாது, 1000 ரூபா செல்லாதுன்னு சொன்னாங்கல்ல. நமக்குள்ளே இருக்கிற அந்த புதிதான மனிதனை இந்த 500 ரூபா 1000 ரூபா தாளை போல செல்லா காசாய் ஆக்கிவிட கூடாது என்பதற்காக அந்த ஆவி மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அத்தனை காரியங்களையும் ஒருவனும் மாற்றிவிடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் முத்திரை போட்டு பாதுகாக்கிறார். வாசிப்போம். எஸ்தர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். எஸ்தர் 8:8. சீக்கிரமா. இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் முத்திரை மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமல் போக பண்ண ஒருவனாலும் கூடாது என்றான். இந்த சம்பவம் என்னன்றது தெரியும் நமக்கு. சம்பவம் முக்கியம் அல்ல, வசனம்தான் முக்கியம், கதையாடா முக்கியம் அப்படின்ன மாதிரி சம்பவம் நமக்கு இப்போ முக்கியம் இல்லை, இந்த வார்த்தை நமக்கு முக்கியம். என்ன சொல்லுதுன்னா, யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ஏன்னு கேட்டால், ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போட்டதை செல்லாமல் போக பண்ண ஒருவனாலும் கூடாது. இப்போ ராஜா பார்த்து ஒரு மனுஷனுக்கு, ஒரு தேசத்துக்கு, ஒரு நாட்டுக்கு, ஒரு ஊருக்கு, ஒரு சமுதாயத்துக்கு இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி தனக்குள்ள திட்டம் போட்டு தீர்மானம் பண்ணி ஒரு முடிவெடுத்து நான் இப்படி தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ராஜா ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணுவாரானால் அதை என்ன பண்ண முடியாது, யாரும் மாற்ற முடியாது. ஆமென். தீர்மானம் பண்ணாலே என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஆனால் இங்கே என்ன சொல்லுதுன்னா, தீர்மானம் பண்ணதை என்ன பண்ண சொல்கிறாங்க, முத்திரை போட சொல்கிறான்றாங்க. ஏன்னு கேட்டால், தீர்மானம் பண்ணப்பட்டதே மாற்ற முடியாது, சேர்த்து முத்திரை போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதை சுத்தமாக என்ன பண்ண முடியாது, செல்லாமல் போக பண்ண ஒருவனாலும் கூடாது. அதுதான் ராஜ பதவி, ராஜ மேன்மை. என்ன, அவன் யாரு, ராஜா. அதுதான் அந்த முத்திரையினுடைய வேலி, முத்திரையினுடைய மதிப்பு. சொல்லாமல் பண்ண போகவே முடியாது. நான் சொல்கிறேன், இந்த உலகத்தின் ராஜா ஒரு காரியங்களை திட்டமிட்டு தீர்மானம் பண்ணி இதெல்லாம் நான் செய்யணும் முடிவு எடுத்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா மாற்ற முடியாது. முத்திரை போட்டாலும் சுத்தமாக மாற்ற முடியாது. அதை விட மேன்மையாக இருக்கிற நம்முடைய ராஜாதி ராஜா ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி தனக்குள்ள திட்டம் பண்ணி, தனக்குள்ள தீர்மானம் பண்ணி, தனக்குள்ள முடிவெடுத்து அதற்கான கரையத்தை விலையை அவரே கொடுத்து அவரே செஞ்சு, ஹல்லேலூயா, அவரே அதை பிரகடனப்படுத்திட்டார்னா அதை என்ன பண்ண முடியாது, ஒருத்தர் மாற்ற முடியாது. யாரும் எழும்பி அதை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. பாதாளத்தின் வாசலே வந்தாலும் உங்களுக்கென்று தேவன் சொன்னதை மாற்றவே முடியாது. பைபிள் சொல்லுது, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள மாட்டாது, ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. ஏன்னா அது அவர் போட்ட திட்டமியா, அவர் பார்த்த வேலை, அது அவர் தனக்குள்ளே தீர்மானித்திருந்தது, தனக்குள்ளே காலங்காலங்களாக திட்டமிடப்பட்டது. அதை யாரால என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. இப்போ ஆண்டவர் பார்த்து ஒரு காரியத்தை சொன்னாலே, செஞ்சாலே, திட்டமிட்டாலே, தீர்மானித்தாலே மாற்ற முடியாது. ஆனால் இன்னும் அதுலேயும் மேன்மையாக இப்போ என்ன பண்ணிக்கா தெரியுமா, அவர் பார்த்த வேலையை எந்த காலத்திலையும் மாற்றக்கூடாதுன்னு முத்திரையும் போட்டு வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. ஏன்னா முத்திரை போட்டதை சுத்தமாக செல்லாமல் போக பண்ண ஒருவனாலும் கூடாது. உங்களுக்கென்று தேவன் கொடுத்த சுதந்திரத்தை, ரட்சிப்பை, மீட்பை, உங்களுக்கு கிடைத்த இந்த உயர்ந்த ஸ்தானத்தை, இந்த ராஜரீகமான வாழ்க்கையை, இந்த ஆசாரியத்துவத்தை, தேவனை போல சாயலை, தேவனை போல மாற்றப்பட்ட இந்த வாழ்க்கையை ஒருவனும் செல்லாமல் போக பண்ணக்கூடாது என்பதற்காக தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினால சீல் பண்ணி, முத்திரை பண்ணி, உறுதிப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்துக்கிட்டு வர்றாரு.
ஒருத்தனும் அதை செல்லா காசா போக பண்ண முடியாது. ஹல்லேலூயா. பணத்தை செல்லா காசாகாமல் போக பண்ணி விடலாம், ஆனால் பாவ மன்னிப்பை ஒருத்தராலும் செல்லா காசாக ஆக்க முடியாதபடிக்கு தேவன் அதை முத்திரை போட்டு பத்திரப்படுத்தி பாதுகாக்கிறார். அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, மீட்பின் நாளுக்கென்று, ஓ மீட்பின் நாளுக்கென்று எங்கள் முத்திரையானவரே. அல்லேலூயா. ஓ ஓ ஓ ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, ஓஹோ பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே.